சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தவும் 165 முக்கிய சந்திப்புகளில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் ஸ்மார்ட் டிராபிக் சிக்னல் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னையில முக்கியமான சாலைகளில் குறிப்பாக அந்த அலுவல் நேரங்கள்ல காலை மாலை அலுவல் நேரங்கள், பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரங்களில் எல்லாமே போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, அலுவலகங்களுக்கு செல்ல முடியவில்லை. பயண நேரத்தை வெகுவாக இந்த போக்குவரத்து நெரிசல் எடுத்துக்கொள்கிறது என்று பல நீண்ட காலமாகவே ஒரு மக்களிடம் ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு அவ்வப்போது போக்குவரத்து சந்திப்புகள்ல போக்குவரத்து போலீசாரை நியமித்து அவற்றை சரி செய்வதாக இருக்கட்டும், அல்லது தானியங்கி முறையில போக்குவரத்து சிக்னல் கொண்டு வருவதாக இருக்கட்டும், பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை. தற்பொழுது ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு புதிய நடைமுறையை சென்னை காவல்துறையில போக்குவரத்து காவல்துறை கொண்டு வர இருக்கிறது. இது ஏற்கனவே பல மேலை நாடுகள் எல்லாம் இது போன்ற இந்த ஸ்மார்ட் டிராபிக் சிக்னல் என்று பல மேலை நாடுகள்ல இது இருக்கிறது. சென்னையில் இதை கொண்டு வருவதற்கு நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவற்றை அமைக்கக்கூடிய பணி என்பது சென்னையில நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஸ்மார்ட் டிராபிக் சிக்னல் எப்படி இயங்குகிறது என்றால், அதாவது ஒரு சந்திப்பு 4 சாலைகள் இணையக்கூடிய ஒரு சந்திப்பு இருக்கிறது என்றால், எந்த சாலையில அதிகமாக வாகனங்கள் நிற்கிறதோ அந்த சாலைக்கு அதிக நேரத்தை இந்த ஏஐ மூலமாக அதை பகுப்பாய்வு செய்து, அதற்கான தொழில்நுட்ப கருவி மூலமாக பகுப்பாய்வு செய்து, இந்த சாலையில் 100 வாகனங்கள் இருக்கிறது, எதிர்புற சாலையில 10 வாகனங்கள் இருக்கிறது. எனவே அதிகமாக வாகனங்கள் இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அதிகமாக 120 வினாடிகள் அதற்கான அந்த சிக்னல்களை ஒதுக்குவது. அதே போல ஒரு 10 வாகனங்கள் மட்டுமே நின்றால் அது 20 வினாடிகளோ அல்லது 30 வினாடிகளோ போக்குவரத்து அந்த சிக்னலுக்கான அந்த கிரீன் சிக்னல் வினாடிகளை குறைப்பது என்று இது எல்லாமே தானியங்கி முறையில நடக்கும். இதுதான் இந்த ஸ்மார்ட் சிக்னல் என்று சொல்கிறார்கள். இவற்றை தற்பொழுது சென்னையில முக்கியமான சந்திப்புகள்ல கொண்டு வர இருக்கிறார்கள். அண்ணா சாலை, ஈவேரா நெடுஞ்சாலை, சர்தார் பட்டேல் சாலை, காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை போன்ற இந்த முக்கியமான சாலைகள் எல்லாமே 125 சிக்னல் சந்திப்புகள்ல இவற்றை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இதற்கான சிக்னல் அமைக்கக்கூடிய பணி நடந்து வருகிறது. ஈவேரா நெடுஞ்சாலையில வேப்பேரி, கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல முதல்ல ஒரு 6 இடங்கள்ல வைத்து சோதனை முயற்சியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமாக இதுல ஏஐ தொழில்நுட்ப கேமரா பொருத்தப்படுகிறது, சென்சார் கருவிகள் இருக்கிறது. அதே போன்று வாகனங்களை பகுப்பாய்வு செய்யக்கூடிய தொழில்நுட்பம், இவை எல்லாமே இணைந்துதான் இந்த சிக்னல் இயங்கும் என்றும், இவை இந்த கட்டளை மையத்தில் இருந்து சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு கட்டளை மையத்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் இது செயல்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.